Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம 3 மார்க் क्वेश्चंसல முடிச்சிட்டு we are in 2 mark questions. So இன்னைக்கு நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண போறோம் 12th ஸ்டாண்டர்ட் physics குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக. So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம 5 மார்க் क्वेश्चंस போஸ்ட் பண்ணிருந்தோம், 3 மார்க் क्वेश्चंस போஸ்ட் பண்ணிட்டோம். and இது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் क्वेश्चंस. இது முடிஞ்சதும் நம்ம ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். So இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So most important 2 marks chapter wise நான் வந்து இப்போ சொல்ல போறேன். அதுல first chapter பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் வந்து நமக்கு இருக்கு. அதுல குறிப்பா Coulomb's law and vector form, electric field lines ஏன் intersect ஆகாது, மைக்ரோவேவ் உடைய ஒரு சிம்பிள் நோட், ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படினா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கு அப்புறம் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி அப்படினா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், dielectric strength, white lightning அப்போ it is safer to sit inside a car, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். சாப்டர் 1 வரைக்கும் 1 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் இல்லை. சாப்டர் 2 you can take a screenshot if please possible அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 கேள்விகள் இருக்கு. ஏன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் அப்படின்னு சொல்லும்போது there are n number of questions. ஸோ அதில் ஹை ப்ரையாரிட்டி உள்ள கேள்விகளை தான் நம்ம சூஸ் பண்ணி we are giving so that இந்த கேள்விகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான். ஸோ அந்த வகையில் சாப்டர் 2ல 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா you can take a screenshot. ஸோ drift velocity and mobility, electrical resistivity or specific resistance, superconductivity, electric power and electrical energy. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா internal resistance of a cell, Seebeck effect, Thomson, Peltier, Seebeck உடைய applications, electrical connections with wet skin is always dangerous. ஏன் ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து ஹீட்டிங் எஃபெக்ட், நைக்ரோம், ஏன் நைக்ரோம் வந்து நம்ம ஹீட்டிங் டிவைஸில் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே கான்செப்ஷுவல் பேஸ். கிரிட்டிக்கல் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன. 3வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15 கேள்விகள் இருக்கு. ரொம்ப பெருசு இல்லை, 3 and 4 ரொம்ப பெரிய சாப்டர் இருந்தாலும் we have made some questions. ஸோ அதில் சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி, டேஞ்சன்ட்ல, ஆம்பியர் சர்க்யூட்ல, மீஸ்னர் எஃபெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கியூரிஸ் லா, கியூரிஸ் டெம்பரேச்சர், கியூரிஸ் வீஸ் லா, கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, இங்கே ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, கேல்வனோமீட்டர் கேன் பி இன்க்ரீஸ், எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் 1 ஆம்பியர், define magnetic flux density, Maxwell right hand Cork rule, அப்புறம் intensity of magnetization, MRI உடைய notes. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்ப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான 2 மார்க் questions from சாப்டர் 3. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரடே லால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி லென்ஸ் லாக்கு வரும். எப்படிலாம் நம்ம வந்து மேக்னெட்டிக் இன்டியூஸ்ட் டிஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஆன்சர், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுனுக்கு என்ன டிஃபரன்ஸ், எஃபிஷியன்சி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, what is meant by resonant frequency, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபைன் Q factor. நம்ம Q factor அங்கேயே பார்த்துருந்தோம், பட் த சேம் வே. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஏன் இண்டக்டர் வந்து பிளாக்ஸ் ஏசி அலோவ் டிசி அப்படின்றது தான். கெப்பாசிட்டர் அப்படியே ஆப்போசிட், டிசியை பிளாக் பண்ணி ஏசி அலோவ் பண்ணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இங்கே இருக்குல்ல, கெப்பாசிட்டிவ் அப்படின்னா என்ன, பவர் ஃபேக்டர், வாட்லெஸ் ஆர் வாட்ஃபுல், அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்கிள் 3 ஃபேஸ், இம்பிடன்ஸ் ஆர்எல்சி சர்க்யூட். நமக்கு சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியே போதுமானது. சாப்டர் 5ல 2 மார்க் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா என்ன, ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் அ பாயிண்டிங் வெக்டர், கிவ்விட்ஸ் யூனிட். ஸோ சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் இது. 4 வந்து இது யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், 2 மார்க்ஸ் எல்லாமே சரியா. 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. அதில் ஆப்டிக்கல் பாத் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஸ்னெல்ஸ் விண்டோ, பவர் ஆஃப் லென்ஸ், ராலி ஸ்கேட்டரிங், ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ, வை, வாட் இஸ் த ரீசன் ஆஃப் ரெட்டிஷ், ஏன் ரெட்டிஷ் எல்லோவில் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போ இருக்குது, அந்த கேள்விகள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி உள்ள கொஸ்டின்ஸ். இது எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.